ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல் சப்பா சேனல். இன்றைக்கி பீஃப் குழம்பு தாங்க பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? 2 பெரிய சைஸு வெங்காயம், மல்லி இலை, புதினா இலையும் போட்டுக்கிடலாம். 2 தக்காளி பழமும் போட்டுக்கிட்டு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன், நல்ல மிளகு 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டு பட்டை ஏலக்காவும் போட்டு நல்லா அரைச்சி கொண்டு வந்த பிறகு கொஞ்சம் போல் தேங்காயும் போட்டு நல்லா மையாக அரைச்சிடலாங்க. எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடான அப்புறம் வெங்காயம் போட்டு பொன்னிறமாக வதக்கி வந்த பிறகு ஒரு தக்காளி பழமாக போட்டு நல்லா வதக்கிடலாங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்குன்னு வதங்கி வந்த பிறகு அரைச்சி வச்சுருக்கேன் மசாலாவும் எடுத்து போட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்தலாம். ஒரு உருளைக்கிழங்கையும் அரிஞ்சு போட்டுக்கிடலாங்க. இனி பீஃப் எடுத்து போட்டுட்டு நல்லா வதக்கு நம்ம வதக்கிடலாம். தீயை குறைச்சி வச்சு நல்லா வதக்கி எடுத்துட்ட பிறகு நம்ம மிக்ஸி ஜாரு தண்ணியும் கழுவி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கிட்டு நல்லா கிண்டுன்னு கிண்டி மல்லி இலையும் தூவி குக்கர் 5 விசில் விட்டு எடுத்துட்டா சுவையான பீஃப் குழம்பு ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.